ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊட்டிக்கு மலர் கண்காட்சிக்காக போயிருந்தேங்க. வருஷம் வருஷம் வந்து மலர் கண்காட்சி பொட்டானிக்கல் கார்டனில் வைப்பாங்கங்க. இது 127வது ஃப்ளவர் ஷோ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து திறந்து வச்சார். ரொம்ப அருமையாக இருந்தது. முதல் நாள் 15 மே 15 ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. அந்த ஆர்ச் ஃபுல்லாக பூவாகவே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு திருவள்ளுவர் வச்சுருந்தாங்க. அதை சுற்றி பூ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது அருமையாக இருந்துச்சு. உள்ளார வந்து ஒரு பெரிய அரண்மனையை செட் பண்ணியிருந்தாங்க. அரண்மனையோடைய வெளி தோற்றத்தை ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தாங்க. எங்கேயுமே வேறு எதுவுமே சேர்க்கலாங்க. எல்லா வண்ண கலர்லேயும் அந்த வந்து அரண்மனையே காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கிட்ட நின்று மக்கள் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கூட்டம். ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எல்லா கலர் ஃப்ளவர்ஸையும் அழகழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதாவது பொக்கே மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பொக்கே மாதிரி தயார் பண்ணி நிறையா தொட்டிகள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே செடி தொட்டிங்களே வச்சுருந்தாங்க. ஜெவந்தியில் எல்லா வெரைட்டியும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் பூக்காத பூக்கள் தாங்க அங்கே நிறையா பூக்கும். அங்கே கிளைமேட்டுக்கு நிறையா இருக்கும். ஜினியா, டேலியா, பொக்கே ஃப்ளவர்ஸு இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஒரே மாதிரி ஃப்ளவரை வந்து லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதான் அழகாக இருந்தது. இது பாருங்கள், எல்லா கலர்லேயும் இருக்கும் இந்த பூ. இது பொக்கேயில் வைப்பாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறமா டேலியா பூ எல்லா கலர்லேயும் பெருசு பெருசாக இருந்ததுங்க. ஒவ்வொரு பூவும் ரெட்டு கலர் பூ பாருங்கள். இது ஊட்டியில் அதிகமாக இருக்கும். எல்லா வண்ணம் பூவையும் பார்க்கும்போது மனசு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்தது. அது வந்து அதனால தான் இதை வந்து நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன், நீங்களாம் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. ஊட்டி கண்காட்சி போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அரண்மனை காவலாளிக்கும் ட்ரெஸ்ஸு வந்து பிங்க் கலரில் வந்து ஜெவந்தியில் ட்ரெஸ்ஸு, வெள்ளை கலர் யானை, வெள்ளை கலர் யானை ஜெவந்தியில் வந்து ஒயிட்டு ஜெவந்தியை யானைக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. பேண்ட் வந்து ஒயிட்டு, அதுவும் பூ ஒயிட் பூ. யானை பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. யானையை தான் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த அரண்மனைக்கு வெளியில் ஒரு ரதம், ராணி நிற்கிறாங்க ரதத்தில். அந்த ராணி நின்றுட்டுருக்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து ஃபுல்லாக பூவிலேயே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ரதத்தை பாருங்கள், ராஜா ராணி உட்காந்துட்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக பூ தாங்க. ஒரு குச்சி கூட தெரியாதுங்க அதில். ராணி நிற்கிற இடத்துல உள்ளார ஃபுல்லாக ஜெனியாவாக வச்சுருந்தாங்க. இது கண்ணாடி மாளிகை. இது குட்டி குட்டி பூ, கலர் பூக்கள்லாம் இதுக்குள்ளே இருந்தது. மழை பிச்சு ஊற்றிச்சு, மக்கள்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. தேங்க்யூ.